சமையல் எவரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன், கெட்டியான தயிர், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் பாலாடை எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 8லேருந்து 10 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 6 முந்திரி பருப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2 ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் கூட நம்ம போட்டிருந்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, லைட்டாக இதை கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி வந்து நம்ம பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து வதக்கி அரைச்சி ஊற்றி தான் பண்ண போகிறோம். அதனால் அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். வதக்கி அரைக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதான். மசாலா கரைஞ்சிராத மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலா கரைஞ்சிராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 6 முந்திரி பருப்பை சேர்த்து ஆறுனதும் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். பட்ரு உருகுனதும் 2 பிரிஞ்சி இலை, ஒரு 8லேருந்து 10 மிளகு, ஒரே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம். இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். ஜீரகம்லாம் லைட்டாக வெடிக்கட்டும். ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போது இதை உள்ளே சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரையே நல்லா கழுவி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சிடலாம். கிரேவி கொதிக்கிற டைமுக்குள்ளே ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னொரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3/4 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மசாலாவோடு உள்ளே சேர்த்துக்கோங்க.
இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 7 நிமிஷம் போல் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. நம்ம ஊற்றின வெண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா திக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்தூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையோடைய இலையை நல்லா லைட்டாக பேனில் போட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி தூள் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லலாம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம க்ரீமுக்கு பதிலாக பால் ஆடையை லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறப்போ கிடைக்கிற அதே டேஸ்ட்டு இதை நம்ம பாலாடையை சேர்க்குறப்பவும் கிடைக்கும். இதை நல்லா கலந்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் பட்டரை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.